ஆசா உறவே இல்லை வந்து சில்லாஞ்சிருக்கியே அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து யோசிக்கிறீங்க, அவர் எப்படி எடுக்கிறீங்க? கண்டிப்பாக ஹிட் ஆகுண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் உருவாகும். குட் நைட்டு, லப்பர் பந்து, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் படங்கள். கிளைமாக்ஸ் சாங்கு சவால் பாட்டு எழுதும்போது எனக்கு அந்த டியூனை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அதில் கையை வைக்கவே பயமாக இருக்குது. டியூனாவே அவ்வளோ ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்குது. இதில் நம்ம வார்த்தை போட்டு கலாமலான் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் அந்த 2 நாள் பயம் வந்து என்னைய ரொம்ப பர்ஃபெக்டாக அதை எழுத வைக்கும். இப்போ நீங்கள் ஷான் ரோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காருவோம், 1 ஹவர்ல பாட்டு முடிச்சு ஐயா டீ சாப்பிட போலாமா, கண்ணு அது பண்ணுமா, இதெல்லாம் கவன ஈர்ப்பு பாட்டது தான். அதுவும் வேணும் இதுவும் வேணுங்கிற. ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது கண்டென்ட் இல்லைன்னு வைங்களேன், அட போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கல, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட பிரிஞ்சு மெட்டீரியல். நான் அதுதான் அபிகிட்ட சொல்லேன், அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துரு, இல்லைன்னா நம்மளை செம்ம டோல் மெட்டீரியல் ஆக்கிடுவான்டா அப்படின்னு. என்னவள் ஐ லவ் யூ என்று சொல்லும் பொழுது வரும் சந்தோஷம் ஐ ஹேட் யூ என்று திட்டும் பொழுதும் வருகிறது. ஏனென்றால் அவள் நேச மிகுதியை ஐ லவ் யூவில் தெரிய வைப்பவள் என் நேச குறைவை ஐ ஹேட் யூவில் புரிய வைக்கிறாள். முன்னது காதல் என்றால் பின்னது அதீத காதல் அல்லவா? இப்ப யாருங்க இங்கிலீஷ் கலக்காம பேசுறாங்க இல்ல? அப்போ வந்து ஒரு பாடலாசிரியருக்கு மட்டுமே பொறுப்புனா அது எனக்கு சில நேரம் உசிரே விட்டு போயிட்டேன்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரணம் பார்த்தோன்னா கலகலன்னு தண்ணி ஊற்றிச்சு. அவரு 1 வாரம் கழிவு வரைக்கும் வியூஸ் ஏறவே இல்லை. இதுக்கு அனிபுரை பாடியிருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லி சாம்சிஸ் கால் பண்ணுறது. கவலைப்படாதீங்க, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த பாட்டு பேசப்படலாம். கனத்த மௌனம் போல கோபம் எதுவும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் எதுவும் இல்லை. எனக்கு இது வந்தோடனே அப்படியே வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேக் ஒன் தமிழ் அண்ட் சவுண்ட் செக் வித் ஆஷா. இந்த டைம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கும் இந்த கான்வர்சேஷனுக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஜென்ரலாக எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆக்சுவலி பேசும்போதே வந்து ரொம்ப ஆழமாக கவிதையெல்லாம் சொல்லி அது ஐ திங்க் ஒரு எழுத்தாளனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்களே தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து எண்ணங்களை கவனிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யோசிச்சு நம்ம ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது ரொம்ப அந்த ஆழத்துக்குள்ளே இருப்போம். ஸோ ஆனால் நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து பயங்கர ஜாலியாக கலகலப்பாக தான் பேசுகிறீங்க. ஸோ இந்த கலகலப்பை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில் ஒரு குழந்தைத்தனம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சில்லினஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஒரு எழுத்தாளர்னா வந்து பயங்கர இன்டெலெக்சுவலா கண்ணெல்லாம் போட்டு வெறப்பா இருக்கணும், இதுதான் இமேஜா இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பாதுகாக்கிறீங்க? ஒரு விதத்துல என்னன்னா 80ஸ்ல நான் வந்திருந்தேன்னா ஒருவேளை நானும் கூட அப்படி இருந்திருப்பேன். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கால கவிஞரை நீங்க பாராட்டினீங்கன்னாவே காக்கா பிடிக்கிறான் அப்படின்றாங்க. இப்ப அதெல்லாம் உடைஞ்சு இப்ப சமகால கவிஞர்கள் நீங்க பாராட்டினீங்கன்னா உங்களை பெருந்தன்மையா பாக்குறாங்க. இன்னொன்னு பரவாயில்லையே இவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிறது வந்து மாறுது. ஏன்னா அந்த பார்க்குற பார்வை தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஓ இவனால சரக்கு இல்லையாட்டுக்குது, அதனாலதான் அவன் சப்போர்ட் இருக்கிறான்னு அப்போ அதனாலதான் அந்த அப்படி இருந்திருக்கலாம். இப்போ அப்படி எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த இயல்பு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ நான் ஒரு சாங் முடிச்சிட்டேன்னா நான் நேராக வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா என்னையா உங்கள் கூட பெரிய வம்பா இருக்குது. நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷன் அது இதுன்னு உங்களை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ தான் அதை கொஞ்சம் கவனிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ இந்த பாட்டை முடிச்சிட்டேன்னா எனக்கு நாளைக்கு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டுக்கு ஒரு வேலை செய்யணுமே அப்படிங்கிற பதட்டத்தில் நான் போய் அங்கே உட்காந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும். என்னன்னா ஒரு பாட்டு தான் இன்னொரு பாட்டுக்கு என்னை கூட்டி போயிருக்கு. ஸோ அதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வேலையை உருப்படியாக செய்யணுங்கிறதுனால அந்த வேலையை நான் செய்வேன். ஆனால் இந்த ஒரு நம்மளை வந்து ஒரு பொசிஷன் பண்ணணும், நம்மளை ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓ அதுவும் தேவைதானே அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ தான் அது நடக்குது. அது நான் என்ன நினச்சேன்னா அது ஒரு சிங்கிளாக நீங்கள் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, ஒரு காம்போவாக ஹிட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறனால தான் இப்போ ஷான் ரோல்டன் மோகன்ராஜனுங்கும் போது அது பில்ட் ஆகுது அப்படி நம்புறேன் நான். ஆக்சுவலி அது ஒரு செப்பரேட் கொஸ்டினாகவே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம நிறைய காம்போஸ் பார்த்துருக்கோம், பட் ஒரு லிரிசிஸ்ட்க்கு ஏன் இந்த காம்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க, 1 2 பாட்டு சொன்னால்
இவரா எக்ஸாக்ட்லி அப்படிதான் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தான் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து எனக்கே ஆக்சுவலி வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கனவே நீங்க எழுதுனதுங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் சொல்றேன், நான் இது வந்து குட் நைட்க்கு முன்னாடி. ஆனா எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது, ஓ நம்ம எப்படி இதை இவ்வளவு நாளா கவனிக்காம விட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ இந்த காம்போங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு? அது ஒரு ஏன் அப்படின்னாங்க, இப்ப யுவன் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க. இப்ப யுவன் சாரோட கண்டினியூவா முத்துக்குமார்னு ஒரு பேர் வருது இல்ல, அப்ப அவங்க எல்லாருக்குமே அவரை தெரியும். இப்போ நீங்கள் ஒரு லிரிசிஸ்ட்டை வந்து ஸ்டேஜ்லலாம் நிறைய பார்க்கிற முடியாது. ஒரு கவிஞராக நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசலாம், இல்லை ஒரு கவிதை அரங்கத்தில் பேசலாம், மேலே வேறு எதுவுமே இல்லையே. ஆனால் ஒரு பாடலாசிரியர்னா ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டரோட நீங்கள் டைப் ஆகும்போது, ஒரு காம்போ ஆகும்போது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேனாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால தான் அந்த காம்போ ரொம்ப கவனிக்கப்படும். இப்போ கண்ணதாசன் ஐயா வந்து சாதாரணமாக கண்ணதாசன் ஐயா உருவாகலை. எம்எஸ்வி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அவரோட சேர்ந்து ட்ராவல் ஆக ஆக அந்த ஹிட்டெல்லாம் வந்து அவரோட விசிறிகள் எல்லாமே இவரோட விசிறியாகவும் மாறினாங்க. அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இதுக்காக தான் காம்போ இருந்தால் நல்லா இருக்குங்கிறது. இன்னொன்று, காம்போ இருந்தால் ஒரு ட்ரஸ்ட் அவங்க மேலே வரும். ஓ இவங்க சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக ஹிட் ஆகுண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் உருவாகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் நைட்டு, லப்பர் பந்து, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு படங்கள். அப்போ எப்படின்னா எல்லாருக்கும் ஆடியன்ஸோ பரவாயில்லையே இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்படி தான் பில்ட் ஆகும். இது அப்படியே கொண்டு போகணும். அதுதான் ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா இது கண்டினியூவாக கொண்டு போகணும். நம்ம சேர்கிற படங்கள் நம்ம இப்போ எப்படி வேலை செய்கிறோமோ அதே தான் நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வேலை அந்த எஃபோர்ட்டை போடணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஒரு கவிஞரை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு பெரும் ஆடியன்ஸ் பார்க்குறது வந்து பாடல்கள் மூலியமாக தான் நினைக்கிறேன். கவிதை வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக வந்து மக்கள் கேட்ப மாதிரினா அது ஒரு பாடலாக மாறும்போது அதுவும் ஒரு காரணமாக பாடலாக மாறும்போது இன்னொரு மோர் கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலி உங்களோட ஜேர்னி பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. திருச்சியிலேருந்து இங்கே வந்தது எப்படி, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டிகேட் லாங் ஜேர்னி அது ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு அதில் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நீங்கள் வந்து ஈவன் பிஃபோர் பாடல்கள் எழுதுறதுக்கெலாம் முன்னாடியே வந்து நீங்களே மெட்டு போட்டு பாட்டு வந்து பாடுவீங்க அப்படின்னு முதல்ல நீங்க மெட்டு போட்டு எழுந்தது ஞாபகம் இருக்கா? எழுத்து மேல உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்துச்சு? நான் 7th படிக்கும் போதே இந்த வேலையை பண்ணியிருக்கேன். ஆனா அது எனக்குள்ள நான் எனக்கு உள்ள ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானே ஏதாவது தனநான போட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது வார்த்தையை போட்டு எழுதி வச்சிருவேன். சரிங்களா? இது எங்க தெரியுமா எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, +2ல வந்து பாபுராஜ்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து நீ சினிமாவுக்கு பாட்டு எழுதுனா என்ன அப்படின்னா, காமெடி பண்ணாதடா அப்படின்னா, இல்லை நீ உனக்கு வருதுடா உனக்கு தெரியல அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்படி ஏன் அப்படி அந்த டைமில் எங்கள் அப்பா இறந்த டைம் அது. ஏன்னா அப்போ வந்து படிப்புலேயும் கவனம் அதிகமாக போக முடியல, குடும்ப சூழலால் இருக்கிறதுனால. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, பாபு நீ சும்மா தானே சொல்கிற அப்படின்னா, இல்லைடா நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா அவன் வந்து மணி சாரோட பெரிய ஃபேன், அவன் டைரக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப நாள் சொல்லியிருந்தீங்க. அவரோட சேர்ந்து பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்னை தாலாட்ட வருவாளா பாட்டு பெரிய ஹிட்டு, இது மாதிரி ஒரு பாட்டு பண்ண அப்படின்னா அப்போ ஒரு பாட்டு பண்ணேன். ஞாபகம் இருக்கா? அதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக தெரியல எனக்கு. 12th பண்ணது அது எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அப்போ இன்னொரு பாட்டு ஞாபகம் இருக்குது. அது நான் வந்து இங்கே பதிவு பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் இப்படி +2ல ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸ்லாம் பாடுறதுக்காக ஓஹோ அப்படிங்கிறதெல்லாம் பசங்க பாடுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, பார்ப்பதற்கு வெண்ணிலா ஓஹோ, பேசினால் தேனிலா ஓஹோ, நடிப்புக்கு ஊர்மில்லா ஓஹோ, பெருதா சசிகலா இருப்பா கலக்கலா, பெருதா சசிகலா இருப்பா கலக்கலா, ஐயையோ 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 அப்படி வரும். சூப்பர். இது வந்து 12th பண்ணது. இது மாதிரி ஏதாவது சம்திங் நம்ம ஏதாவது பாடி வளர்றது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்த ரூட் நம்மளுது இல்லை. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ரூட்டு வேற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா மியூசிக்குங்கிறது நம்ம தனனான்னு போட்டால் மட்டும் வந்துடாது. அதில் நீங்கள் இன்னும் பில்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு வந்து கார்ட்ஸ் பிடிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஐயாம்மா ஆள விடு சாமின்னு சொல்லிட்டு நான் இந்த லைனுக்குள்ளே வந்துட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துன்னா, நீங்கள் வந்து தானாக மெட்டு போட்டு எழுதுறதுக்கும் வந்து வேற ஒருத்தரோட மெட்டுக்கு எழுதுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. அது ஏன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வளர்ச்சிக்கலாம், அதை அப்படி பண்ண முடியாது. அவங்க வந்து அது ஒரு கட்டமைப்பில் இருக்கும்.
அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நிறைய பாப்புலரான சாங்ஸ்க்கு வந்து நான் எழுதுவேன் அப்படின்ட்டு. நான் இது ஆக்சுவலி ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணேன்னா, ஐ திங்க் எல்லாருக்குமே காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இப்படி ஒரு 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 கேங் இருந்திருக்கும். நான் கொஞ்சம் பாடுவேன். ஸோ அதனால வந்து ஸ்கூல்ல வந்து இந்த பாட்டு பாடுறவங்களும் இந்த மாதிரி எழுதுறவங்களும் சேர்ந்து உட்காந்து ஒரு கூத்தடிப்போம்ல, அது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப சம்டைம்ஸ் அது நல்லாவும் வந்துரும். அந்த பாட்டுக்கு வந்து போய் நம்மளுக்கு இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கே அப்போ சர்ப்ரைஸ் ஆன மாதிரி? ஞாபகமா இல்லை, ஆனா நிறைய அந்த சுட்டுமிழி சுட்டுரைக்கெல்லாம் என்னமோ எழுதியிருக்காது. அதுக்கு எடுத்துக்கிட்டு சரி இதுக்கு அது பயங்கர வைரல் பாட்டுல அந்த டைம்ல. ஐ திங்க் நிறைய பேருக்கு இப்போ உள்ள வரவங்களுக்கு கூட எப்படி நான் இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். என்னன்னாங்க எந்த ரூட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில மூட நம்பிக்கை கூட எனக்கு இருந்தது. என்ன மூட நம்பிக்கைன்னா, வைரமுத்து வடுகப்பட்டி, கண்ணதாசன் ஐயா சிறுகுடல்பட்டி, நான் மேய்க்கலாங்கன்பட்டி, ஜெயிச்சிரோண்டா அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை கூட எனக்கு இருந்துச்சு. ஆனா இது கரெக்டா தப்பாலாம் தெரியாது. ஒண்ணுமே இல்லாதவன் கடல்ல தப்பிக்கும் போது ஒரு சின்ன தக்க கூட கப்பல் மாதிரி தெரியுது, தப்பு இல்லையே. அதனால இப்படிலாம் ரூட்டு பிடிச்செல்லாம் வந்திருக்கேன். அதனால இந்த மாதிரி அதாவது என்னென்னங்க, இப்போ பசங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அசல் கோளார், பால் டப்பா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ட்ராக் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் ஈஸி. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதி அனுப்பி நாங்கள் விகடனில் வருமா, குங்குமத்தில் வருமா, குமுதத்தில் வருமா அப்படின்னு வெயிட் பண்ண காலம் போதுங்களா. எங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா தினமலர் பேக்கில் 1000 ரூபா பரிசு நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அண்ணன் பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து தா அப்படின்னாரு, என்ன உன் கவிதை வந்துருக்கு பாரு அப்படின்னா. இப்படிலாம் சர்ப்ரைஸ் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறோம், ஒரு 60 பேரோ இப்போ 100 பேரோ லைக் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அது இல்லை. அந்த மாதிரி அந்த ஒரு தவம்லாம் இப்போ இல்லை. இல்லைனாலும் அந்த பிளாட்ஃபார்மை சில யங்ஸ்டர்ஸ் பக்காவாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா அபிசன் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர், 24 வயசு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2001 வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் பிறந்திருப்பான். இன்றைக்கி அவன் பெரிய டைரக்டர். அவன் இப்படி ஒரு படம் எடுப்பானான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ 2000க்கு பின்னாடி 2K கிட்ஸுக்குலாம் ஃபீல் தெரியாது அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே. யாரோ ஒரு 10 பேரோ 20 பேரோ இருக்கிறத வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், உண்மையாலுமே நீ 2000க்கு அப்புறம் தான்டா போண்டியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் உண்மையாலுமே 24 வயசு தானே அப்படின்னா. எவ்வளோ மெச்சூரிட்டியாக எடுத்திருக்காங்க அந்த படம். அதுதான் ஆச்சரியப்படுத்துது சொல்கிறேன். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்தையுமே அனுபவிச்சு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று சொல்லுவாங்க ஜென்ரலாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை வந்து கரியராக எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்பிரேஷனுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம அன்னைக்குள்ளே அந்த வர்க்கத்துக்குள்ளே நம்ம போயாலும் எழுதி தான் ஆகணும். ஒரு எழுத்தாளருங்கிறதுனால நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சார் வந்து சொல்லும்போது நான் தினமும் ஒரு பேஜ் எழுதுவேன். அந்த பேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது என்னோட ஒர்க் எத்திக். அது இருக்கோ இல்லையோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராசஸ் என்னவா இருந்திருக்கேன்னா, நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் கேட்கும் போதோ இல்லை ஒரு பாடல் எழுதும் போதும் கண்டிப்பாக அது வேற மாதிரியாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் இது பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று கட்டமைச்சிருப்பீங்களா? அது சிலர் மியூசிக் எப்படின்னா இந்த தத்தகாரத்துக்குள்ளேயே இருக்குன்னு நினைப்பாங்களே, இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டியூனை முதல்ல மனப்பாடம் பண்ணுவேன். இப்போ யுவன் சார் மாதிரி எப்படின்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாரு, செம்ம ஃப்ரீடம் கொடுப்பாரு. சார் இந்த டியூனை இப்படி கொஞ்சம் இப்படி அப்படியா நீங்கள் பாடுங்க அப்படிம்பாரு. அவருக்கு முன்னாடி நான் பாடியிருக்கேன். அவர் என்னன்னா அந்த நம்ம கத்துறதை கூட கொஞ்சம் பொறுத்துக்குவாரு. அப்படியா தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து இது எப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னு கேட்பாரு. சார் இந்த டியூனை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் சார். ஓ அப்படியா, சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுப்பாரு. இப்போ சில மியூசிக் பார்த்தீங்கன்னா இல்லை ஐயா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்டும் கரெக்டு தான், 2 ரூட்டுமே கரெக்டு தான். அப்போ இவங்க இந்த ஸ்கூலை வந்து இங்கே மாற்ற முடியாது, அந்த ஸ்கூலை இப்படி மாற்ற முடியாது இல்லையா. அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டியூனை கேட்டேன்னா செம்மையாக இருக்கே சூப்பர். இந்த லிஸ்ட்டில் திபுவும் வருவாப்பில், கனாப்படா மியூசிக் கிளைமாக்ஸ் சாங்கு சவால் பாட்டு எழுதும்போது எனக்கு அந்த டியூனை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அதில் கையை வைக்கவே பயமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது டியூன் கேட்கும்போது. சரி இதுக்கு என்னடா நியாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதுனது தான் சவால். இந்த பாட்டு பயங்கர எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அதே மாதிரி ஊஞ்சலான்னு ஒரு பாட்டு வரும், சிட்சீரம் பாடியிருப்பார். அந்த டியூனை கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கு 2 நாளாக வந்து அதை எழுதவே மனசில்லை. நம்மளா டியூனாகவே அவ்வளோ ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்குது, இதில் நம்ம வார்த்தை போட்டு கலாமலான்னு பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் அந்த 2 நாள் பயம் வந்து என்னைய ரொம்ப பர்ஃபெக்டாக அதை எழுத வைக்கும். சில பாட்டு கேட்டவுடனே எழுதுவேன். இப்போ நீங்கள் ஷான்வோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காருவோம், ஒரு 1 ஹவரில் பாட்டு முடிச்சுட்டு ஐயா டீ சாப்பிட போகலாமா அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு நாங்கள் வந்துட்டோம் 2 பேருமே. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ நாங்கள் வந்து முன்னாடியே பண்ண மாதிரியும் டைரக்டர் ஒரு வேளை பார்த்தாருன்னு வைங்களேன்,
இவனுங்க 2 பேரும் முன்னாடியே பாட்டு எழுதி பண்ணிட்டு நம்ம வரும்போது நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே தோணும், எங்களுக்கே தோணும் அது. ஆனா அப்படி இல்லை, அது ஈஸியா எங்களுக்குள்ள நடக்குது. அதான் நான் சொன்னேன்ல, அந்த காம்போ வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன ட்ரஸ்ட் பண்ணுவாரு, நான் அவரை பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு 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 இதுதான் நினைக்கிறேன், கிஃப்ட் ரிசல்ட்டா நான் பார்க்குறேன். உங்களோட பாடல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ்வை சுற்றின பாடல்கள் நிறைய இருக்குது. அது வந்து லவ் நல்லதாகவும் இருக்கலாம், லவ் ஃபெயிலராகவும் இருக்கலாம். பட் நீங்கள் இப்போ கண்ணா மென்ஷன் பண்ணீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஜானர். நான் ஸ்பெசிஃபிக்காக எது கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நீங்கள் பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், மாசான சாங்குங்கிறது வந்து ரொம்ப ஐ திங்க் இந்தியன் சினிமா அண்ட் தமிழுக்குமே ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து பல லெஜெண்டரி ரைட்டர்ஸ் வந்து பயங்கரமாக கையாண்டுருக்காங்க. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ ரஜினிகாந்த், கமல் அவர்கள் வரைக்கும் அது வந்து வெறும் ஒரு மாஸ் சாங்காக மட்டும் இருக்காது, அதில் அவ்வளோ ஃபிலாசபி இருக்கும். நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களோட பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் பாடல் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும், மாசும் இருக்கும், அந்த ஹீரோவை வந்து எலிவேட் பண்ணுறதும் இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பின்னாடி இருக்கும். ஆமாம். இப்போ ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பாடல்கள் ஃபர்ஸ்ட் எழுதுகிற ஆசை இருக்கா? நீங்கள் இருந்திருக்கு, நான் எழுதியிருக்கேனே. இந்த சுந்தரபாண்டியன்ல ஓப்பனிங் சாங் ஓகே, ஆமா கொண்டாடும் மனசு, அதுல பாத்தீங்கன்னா தத்துவம் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிவேல் படத்துல இதே சசிகுமார் சார் தான், ஆட்டம் போட்டு ஆரம்பிப்போம் சும்மா நிக்காதே, அந்த மாதிரி ஒரு அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி புள்ளியில எல்லாமே ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன், தாட்டியரே தாட்டி, அதெல்லாம் என்னோட பாடல் தான். இன்னொன்று பெரிய ஆர்டிஸ்ட்க்கு எழுதும்போது இன்னொன்று என்னன்னாங்க, இது வந்து சுந்தரபாண்டியன் எழுதும்போது டைரக்டர் வந்து இன்னும் குறைங்கன்னா நம்ம ரஜினி, ஏன்னா சார் செம்ம பீக்கில் இருக்காரு, இருந்தாலும் ஓவராக நம்ம புகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணார் என்ன இயக்குனர். அது நல்ல விஷயம்தான். ஏன்னா சாரும் வந்து நெளிச்சிடக்கூடாது, என்னையா என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது கரெக்டாக அமைஞ்ச பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டாக இருந்தது. இப்போ நம்ம குட் நைட்டு டைரக்டர் விநாயக் கூட சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு அந்த பாட்டு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படிம்பாரு. நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னா, எனக்கெல்லாம் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணோன்னே அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டும், ரொம்ப நல்ல பாட்டும் கூட. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பண்ண பாட்டு. இப்போ ஆனால் இந்த ஒரு தத்துவம் பேசுகிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏன்னா நீங்கள் நீங்களே ஆக்சுவலி நிறைய தத்துவம் டச் பண்ணியிருக்கீங்க, இல்லாமல் கிடையாது. ஸோ அதனால் நான் அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அதுக்கான ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஏன்னா இன்ஃபேக்ட் இது நான் உங்களோட ஒரு இன்டர்வியூலேருந்து தான் இந்த கேள்வியை எடுக்கிறேன். இப்போ பாடல்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர, இது கொஞ்சம் பூமர்த்தனமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு அதை வந்து என்ன சொல்றது, அதை உட்காந்து சலடை போட்டு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ எல்லா பாடல்களும் தருது இல்லை. அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா ஆன மாதிரி தான். இல்லை அது நீங்கள் என்னன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க என்னன்னா கவன ஈர்ப்பு தான் இங்கே பிரச்சனை. என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பெரிய ஹிட் சாங்கு, ஒரு மாஸ் சாங், வைரல் சாங் ஆகுது இல்லையா, இப்போ அந்த சாங்கை நம்பி தான் தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் கண்டென்ட் இல்லைன்னா அந்த சாங்கே மறுபடியும் கேட்க மாட்டாங்க, தெரியுமாங்க உங்களுக்கு? அந்த ஒரு புரிதல் வேணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் திரும்பி பார்க்க வைக்கிற பாட்டு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி விரும்பி கேட்குற பாட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னோட இது. இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது இந்த ஆல்பத்தை எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் பாட்டையும் படத்தையும் பிரிச்சிருக்க கூட மாட்டீங்க, இதில் பாட்டு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது தான். ஏன்னா ஒரு பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற பாடலாசிரியனா நான் இருக்கேன், அது ஒரு வசனம் பண்ணுற வேலையை இல்லை ஒரு டைரக்டர் சொல்ல தவறிய ஒரு விஷயத்த நான் பாட்டில் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான். புரியுதுங்களா? இது என்னன்னா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சில பாடல்கள் நீங்கள் கவன ஈர்ப்பு படும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாடலில் பார்த்தீங்கன்னா கண்ணு அது பண்ணுமா, இதெல்லாம் கவன ஈர்ப்பு பாடல் தான். அதுவும் வேணும் இதுவும் வேணுங்கிற, ஆனால் அது மட்டுமே அப்படின்னு போகும்போது எப்படின்னா, ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது கண்டென்ட் இல்லைன்னு வைங்களேன், அட போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் உள்ள கண்டென்ட் வேணும். அந்த புரிதல் வந்துருச்சுன்னா இந்த ஒரு உள்ள ஒரு கூட்டம் ஒரு நாளைக்கு வர்றதுக்காக ஒரு வேலை செய்கிறோம்ல, அது குறைஞ்சிரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எம்புரான் தமிழுக்கு நான் எழுதியிருக்கேன், அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படம், மோகன்லாம் நடிக்கிறது. திடீர்னு பார்த்தா தொடரும்னு ஒரு படம், சாதாரண ஒரு சும்மா பாட்டுக்கு அது ஏதோ ஜாலியாக போயிட்டு நடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு, ஆனால் அது ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணுங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்போ அந்த பெரிய ஸ்டாராக இருக்காரு, அவர் இந்த படத்துக்கு ஒத்துக்கிறாருல்ல, இல்லை எனக்கு ஓப்பனிங் சாங் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லைல்ல. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் சீனாக இருந்தாலும் நடிக்கிறீங்களே, ஒரு தமிழ் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகிறீங்களா, ஐ ஆம் ஆக்டர் அப்படிங்கிறாரு. நான் நடிகேன் அவ்வளோதானே, நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதை செய்யறேன் அப்படிங்கிறார். இது இங்கேயும் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது.
அது வரணும்னு ஆசைப்பட்றேன். இது எஸ்பெஷலி பாடல்களுக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாடல்களோட ஷெல்ஃப் லைஃப் ஆக்சுவலி படங்களை விட ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போது நான் வந்து எம்ஜிஆர் படங்கள் எல்லாத்தையும் பார்த்தது இல்லை. சிவாஜி கணேசனோட பாட்டு எல்லாமே தெரியும். நம்ம வளரும் போதே எனக்கு அந்த படம் என்னன்னா கூட தெரியல, ஆனால் பாட்டு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஷெல்ஃப் லைஃப் ஆனால் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் அது வந்து ஏன் தெரியுமா, எல்லாரும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், தனியாக இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறதில்ல. தனிமையை ஃபீல் பண்ணுறதே கிடையாது. இப்போ நீங்கள் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபோன் எடுத்துருவீங்க, ரீல்ஸ் ஏன் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அந்த ரீல்ஸ் உங்களை பார்த்துட்ருக்கோம் அதுக்கும் தெரியாது. கரெக்டா? எதுக்கோ அது நம்மளே நினைப்போம், அடப்பாவி 3/4 hour பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்மளே ரிவ்யூ பண்ணிக்குவோம். ஆனாலும் அதுலேருந்து வெளியே வர முடியுதா? ஆனால் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவோம், இந்த ஃபோன் நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தோம். கண்டிப்பாக கிடையாது. நம்ம தான் அந்த ஃபோனை அடிமையாக வச்சுருக்கோம். இப்போ நினச்சா அந்த யூடியூப்பை டெலிட் பண்ண முடியாதா? ஏன் முடியல? அப்போ நம்மக்கிட்ட தான் எல்லா சபலமும் இருக்குது. சபலம் மீன்ஸ் அதுக்குள்ளே நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். ஒன்று நம்மளே அடிக்ட் ஆகி அதையும் அடிமைப்படுத்தி, இப்போ சார்ஜ் போனால் கூட சார்ஜ் சொல்லி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஏன் இந்த ஃபீல் வச்சுட்டு கூட போகாமல் பக்கத்துலேயே நின்று பார்க்குறது அந்த ஒரு இது இருக்குல்ல. ஏன் அப்படின்னாங்க, இங்கே எல்லாமே வசதி வர வர அசதி வந்துடும். இப்போ எப்படின்னா எல்லாம் உங்கள் உள்ளங்கைக்கு வந்துருச்சு, அதனால நீங்கள் வெளியே பார்க்கல. இப்போ மழை வருது அப்படின்னாலும் டிவி ஆன் பண்ணி பார்க்குறோம், வெளியே ஜன்னல் திறந்து பார்க்குறது இல்லையே. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் அது டிவிலே பார்க்க என் பையன் சொல்கிறான், அப்பா டிவியில் மழை பெய்யுது, ஏய் வெளியும் பெய்யுதுடா அப்படின்னா அப்போ தான் வெளியே வர்றான். அவன் டிவி பார்த்துருக்க மும்முரத்தில் அது அவனுக்கு தெரியல. அப்போ என்னென்னா இது தப்பாக ரைட்டான்னு எனக்கு சொல்ல தெரில. இதுவும் மாறும். என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையை பார்க்காம உண்மை மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்களே, தத்துவங்களை பற்றி சொன்னாவோ இல்லை வாழ்க்கைங்கிறது பஸ் பூமர் அப்படி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கிரிஞ்சு பூமருங்கிறோம்ல, இதுக்கு ஈக்குவலான சொற்களை நாமளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏய் பிளேடு மச்சான் அப்படிமோ, ஏய் பெருசுடா அப்படிமோ. அது அட்வைஸ் பண்ணுறோன்னா மச்சான் பெருசு செம்மையாக ரொம்ப போடும். இது எல்லாமே ஈக்குவல் தான், வார்த்தைகள் தான் மாறும். எல்லா காலகட்டத்திலும் இது நடக்கிறது தான். புரியுதுங்களா? அதனால் இது ஒரு பெருசாக கிரிஞ்சு பூமர்னா எனக்கு கடுப்பாக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்கிறவன் சொல்லிகிட்டே இருந்தா கரெக்டாக சொன்னேன். இப்போ இந்த படமே டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கல, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கூட கிரிஞ்சு மெட்டீரியல். நான் அதுதான் அபிகிட்ட சொல்லேன், அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துரு. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் வேறு, ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு. இல்லை நம்மளை செம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவான்டா அப்படின்னு ஒன்று. இல்லை நான் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னா சொன்னதை சூப்பராக எடுத்தான். இது சொல்லும் போது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஃபீல் வேணுமாலும் சினிமாவில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் அவன் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவான் நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, மாநாடுன்னு ஒரு படம், டைம் லூப்பு, எவ்வளோ என்ஜாய் பண்ணோமா இல்லையா? ஏன்னா அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்டர்நெட் நாளை நமக்கு டைம் மிஷின் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மிஷின் மார்க் ஆண்டனி. டைம் மிஷின் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தான். நம்ம நினச்சா நம்ம பாஸ்ட்டுக்கு போக முடியும், நம்ம ஃபியூச்சரை நம்ம திங்க் பண்ணி வச்சுருக்க ஃபியூச்சருக்கு போக முடியும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம போகும்போது நம்ம இப்போ யாருமே வர முடியாது இல்லையா? அது மாதிரி தான் டைம் மிஷின். நான் மனசு தான் டைம் மிஷின் நான் நினைக்கிறேன். அது கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அந்த இமேஜின் நல்லா இருக்குல்ல, அந்த படத்தையும் ஹிட் பண்ண தானே செஞ்சோம். சின்ன படமாக வந்தாலும் அதை ஹிட் சொல்கிறத சொல்லுங்கள், திருத்தமாக சொல்லுங்கள், நம்புகிற மாதிரி சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்படி மாற்றம் பற்றி பேசும்போது ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா காலத்துலேயும் வந்து அந்த சொல் மாறி இருக்கலாம், அந்த ஃபீலிங் ஆனால் மாறாது. நம்மள அதே பண்ணியிருப்போம், நம்ம வந்து அதே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், கலாச்சிருப்போம், எல்லாத்தையும் பண்ணியிருப்போம். அப்போது கவித்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கவிதைன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை ஒரு பாடல், இது வந்து ஆழமான பாடல், இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 கவித்துவமான பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னவா இருக்கும், இல்லை அதோட டெஃபினேஷன் என்னவா இருக்கும்? நீ சொல்கிறது வந்து உடுமலை நாராயண கவி பார்த்தீங்கன்னா தூய தமிழ் எழுதுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எளிமைப்படுத்தினவர் கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா ஆரம்ப காலத்தில் அது எளிமையாக இருந்ததை 80s பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரானரி கற்பனையாக கொண்டு வந்தவர் வைரமுத்து சார். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஜென் கவிதையை வச்சு சூப்பராக வருது நாமுத்துக்குமார் சார். அந்த பாட்டை உரைநடையாக கொண்டு வந்தது தாமரை மேம். உரைநடையை கூட உரைநடை வடிவில் சொன்னால் கூட பாட்டு கேட்கப்படும் அப்படிங்கிறது இப்போ இப்படிலாம் மாறிக்கிட்டே வருது இல்லையா? இப்போ வந்து எப்படின்னா சில நேரம் தங்கிலீஷில் எழுத வேண்டியது இருக்குது, சில நேரம் தான் தமிழில். இப்போ வாலி சார் கேட்பாங்களாம், சார் அப்போ பாட்டு எழுதுனதுக்கும் இப்போ பாட்டு எழுதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்? அப்போ தமிழில் எழுதுனேன், இப்போ அப்பப்போ தமிழ் எழுதுனேன். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் இப்போ இருந்து எப்போயாவது தான் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னாங்க, இதுலேயும் நம்ம க்யூட்டான விஷயத்த சொல்ல முடியும். என்னன்னா வார்த்தையை மாறினா கூடங்க நீங்கள் சொல்கிற விதம் வந்து பொயட்டிக்காக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன், இப்படி ஒரு தங்கிலீஷாக நான் எழுதுனதே இல்லை, ஆனால் இப்படி தான் எழுத வேண்டிய சூழல் இருக்கிறனால இப்படி எழுதினேன். என்னவள் ஐ லவ் யூ என்று சொல்லும் பொழுது வரும் சந்தோஷம்
ஐ ஹேட் யூ என்று திட்டும் பொழுதும் வருகிறது. ஏனென்றால் அவள் நேச மிகுதியை ஐ லவ் யூவில் தெரிய வைப்பவள் என் நேச குறைவை ஐ ஹேட் யூவில் புரிய வைக்கிறாள். முன்னது காதல் என்றால் பின்னது அதீத காதல் அல்லவா அப்படின்னு முடித்தேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஜென்சியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் தங்கிலீஷில் எழுதினாலும் கண்டென்ட் வந்து கவிதையாக இருக்கா இல்லையா, இப்படி தான் பாடலை மாற்றி வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாத்துக்குமே தயாராக இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்றது, இப்போ நான்காலியை கூட நீங்க எடுத்துக்கிட்டா கூட நிறைய இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா அது அவ்வளோ கியூட்டா அவ்வளோ லைஃப் இருக்கும் அந்த பாட்டுல இல்லையா? ஸோ ஆடி போன நீ தீயிலும் ஸ்டோரி 100 பூக்கள் ஆடா சூப்பரியா அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அவன் ஆரி போன டீயை பார்த்துருக்காங்க, நிறைய வாய் அடிச்சிருக்காங்க, அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே போய் தேநீர் அப்படின்னீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு தேநீர் தெரியணும், முதல்ல பழகணும். இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, அவர் தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெக்கையாக இருக்கும். அப்போல்லாம் ஃபேன் வந்து ஓடும், எப்போயாவது கரண்ட் இல்லைன்னு வைங்களேன், அப்போ ஊர் சைடெலாம் கரண்ட்டு நின்று போயிடும் கோடை காலத்தில். அப்போ விசிறி எடுத்து விசிறணும். விசிறி எவ்வளோ நேரம் விசிறுவீங்க, கை வலி இருக்கும். அப்போ போட்டுட்டு அடா போ வெந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருப்போம். லேசாக காத்தடிக்கும், பா அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்துருக்கேன். அதனால் தென்றல் வீசுதே அப்படின்னா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இப்போ லைட்டாக வேர்த்துதாவே ஏசியை போடு அப்படின்னு உட்காந்துக்கிறோம். இப்போ தென்றல் வீசுதுன்னா அவனுக்கு என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்ககிட்ட போய் ஏசி காற்று வீசுதே அப்படின்னா அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரியும். இப்போ வளர்றது வேற அப்படிங்கும்போது உனக்கு வந்து தென்றல்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னா தெரியல, அவனை அப்படி தானே வளர்த்துருக்கோம், அப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? அதுதான் மேட்ரு. நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அது அவனால் இப்படி தாங்க கவிதை வரும். அப்பா சங்க காலத்தில் வந்து தூய தமிழில் இருந்ததுன்னா அவங்க அதை தான் பழகுனாங்க. அவங்களுக்கு ஆங்கில சொற்கள் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆங்கிலேயர்கள் வரலையே. எல்லாமே எப்போ நம்ம எந்த இதில் பழகிறோமோ அதுதான் படைப்பாக மாறுங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த லைஃப்பை வந்து எப்போது நம்மளுடைய என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அது சங்ககால தமிழ்லேருந்து அந்த காலத்து லைஃப்பை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைஃப் இப்போ இருக்கிற லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருங்க இங்கிலீஷ் கலக்காமல் பேசுகிறா இல்லை? அப்போ வந்து ஒரு பாடலாசிரியருக்கு மட்டுமே பொறுப்புனா அது எனக்கு சில நேரம் டை அப்படின்னு இருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து திடீர்னு ஒரு கவிதை சொல்லுங்கள், திடீர்னு இப்படி என்ன கவிதை சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு இந்த மாதம் வாடகை கட்டணும்னு கூட யோசிச்சுருந்துருக்கலாம். ஐயோ இன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் போலேன்னு கூட யோசிச்சுருந்தேன். அந்த டைமில் நீங்கள் கவிதை சொல்லணும்னா நான் என்ன தான் பண்ணுறது? அந்த மாதிரிலாம் சில மித்து இருந்தது. கவிஞன்னா உடனே சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டும்தான் கவிஞருக்கான பொறுப்புன்னு நினைக்கிறது தப்பு. அதே மாதிரி நம்ம மொழியை நாம தான் வந்து ரொம்ப கவிஞர்கள் மட்டும்தான் தாங்கி பிடிக்கணும். ஊர் உலகமே தங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருச்சு, கவிஞன் என்ன பண்ண முடியும்? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேப்பில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் லவ்வர் ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களே இருக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயத்த நோட்டீஸ் பண்ணி யாராவது பாராட்டுறாங்களா? அது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு தப்பான பாட்டை வந்து அதை வைரலாக்குறது இவங்க தான் திட்டம். இந்த என்ன சொல்கிறது, இந்த பொறுப்பாக இருக்கிறேங்கிற பேரில் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்கல்ல அவங்க. இப்போ தாய்ப்பால் விட்டுருந்தாலே யாரும் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். தாய்ப்பாலும் தன்னிருன்னு ஒரு தண்ணீருக்கு சிறந்த பாட்டு நான் ஒன்று எழுதியிருக்கேன். அது எத்தனை பேர் பிரபலப்படுத்துனீங்க? கிடையாது. அது இப்போ தான் தன்னைத்தானே அது வந்து பிரபலப்படுத்துது, தன்னைத்தானே அது வளர்த்துக்குது, அவ்வளோதான். இன்னொன்று அப்படியே அந்த பாட்டை பற்றி சொன்னாலும் இது யார் எழுதினாலும் ஒரு நோட் யாரும் போடுறது கிடையாது. யாரோ எழுதியிருப்பாங்க போட்டுவிடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த கவனக்குறைவுங்கிறது நிறைய நம்மக்கிட்டே இருக்குது. அதனால தான் கவனம் ஈர்ப்பு அதிகமாகுது. என்னைய பாரு அப்படிங்கிறது இங்கே அதிகமாகுது. ஒன்றும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்த்து உள்ளே 10 பேர் ஆடின ஆட்டம்லாம் போய் இப்போ வெளியே 10 பேர் தான் நிற்கிறான், உள்ளே 1000 பேர் இருக்கான் கிரவுண்டுக்குள்ளே. அப்போ அவன் கத்தி தான் ஆவான், என்னைய பாருன்னு கத்தி தான் ஆவான். அதுதான் மேட்ரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பாடல் வரி கேட்டாலே இது இவங்க தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த வாய்ஸ் வந்து யூஸ்வலாக தட்டுப்பட்டுரும். இப்போ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இயல்பில் இருக்கிற நிறைய அழகான விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக மட்டும் இல்லை, ஆழமாகவும் யதார்த்தமாகவும் சொல்கிறீங்க. எனக்கு அந்த யதார்த்தம் வந்து ரொம்ப உங்களோட எழுத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வாய்ஸ் இதுதான் நம்ம வாய்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா? அதுவே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய வாய்ஸ், ஓகே இது இந்த ஸ்டைல் நமக்கு நல்லா இருக்கு, இந்த ஸ்டைலில் சம்டைம்ஸ் நம்மளே பிரேக்கும் பண்ணோம், நம்மளே அதுவும் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதுதான் என்னுடைய வாய்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ண தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது. எனக்கு இந்த சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஆழி சூழ்ந்த உலகிலே பாட்டு இருக்குல்லையா, அது ரொம்ப நான் பிடிச்சி பண்ண பாட்டு. அது எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம எழுதுனா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன்.
ஆனால் சில படங்கள் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ சசி சார் மாதிரி, அந்த பூ சசி சார் மாதிரி டைரக்டருக்கு தான் அது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட 100 கோடி வானவில் நான் தான் எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சிட்சிரம் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது பயங்கரமாக வந்திருக்கு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சங்கத்தமிழில் வந்து நான் ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த நறுமுகை அந்த பாட்டு மாதிரி எனக்கு அதில் ஒரு பாட்டு அமைஞ்சுது. அதுவும் செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த படம் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணுறோம், நான் சசி சார், பூ சசி சார், அதுவும் சூப்பராக வந்திருக்கு. என்னென்னா ஏன் அவரோட வேலை செய்யும்போது மட்டும் அந்த நெருக்கமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் வாங்குறதே அவ்வளோ அழகாக வாங்குவார். இப்போ நம்ம வந்து ஒரு சொல் தான் இருக்கும். அந்த நான் வந்து ஒரு காதலுக்கு வந்து இது எதுவரை காதல், அவன் வந்து ஒரு பெயினில் இருப்பான், இது 100 கோடி வானவில் வரும், இது எதுவரை வலி வரும் வரை அப்படின்னு நான் ஆன்சர் சொல்லிடுவேன். மோகன் ஒரே ஒரு எழுத்து மாற்றலாமா, எப்படி வாவை தானும் மாற்றலாமா அப்படின்னு. சார் இன்னும் நல்லா இருக்கே சார் அப்படின்னு. இந்த மேஜிக் பாருங்கள், இது எதுவரை வலி தரும் வரை. இந்த காதல் இந்த இது எப்படி அப்படின்னா, அது வரும் வரைங்கிறத விட தரும் வரைன்னா இன்னும் நல்லா இருக்கு. அது இன்டென்ஷனலா ஃபீல் ஆகுது. அது அவர் மாத்தினாரு. ஆனா வரும் வரைன்னு சொல்லும் போது அவரு தயங்கி கேட்கிறாரு, மோகன் இது இப்படி மாத்தலாங்கும் போது அது ஒரு கியூட்டா இருக்கு. ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு. இப்படிதான் நடக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அது அதே மாதிரி உசிரே விட்டு போயிட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரணம் பார்த்தோன்னா கலகலன்னு தண்ணி ஊற்றிருச்சு அவருக்கு. அது ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி வடிவங்கள் நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் சில நேரம் அது வந்து இது மாறி கூட்டிகிட்டு போகும். அது சில நேரம் பார்த்திங்கன்னா கானா பாட்டு எழுத வேண்டியிருக்கும், நம்ம ஓப்பனிங் சாங் எழுத வேண்டியிருக்கும். ஆனால் இது தப்பு இல்லைன்னு தோணும். ஏன்னா நீங்கள் ஒன்றே நம்ம சரக்கே விற்கிறதுக்கு இது வந்து கவிதை கூடாரம் இல்லை, இது வந்து ஒரு பிஸ்னஸ். எண்ட் ஆஃப் தி டே இதுதான், பிஸ்னஸ் தான் பேசும். கலையும் அறிவியலும் சந்திக்கிற இடம், அதில் காசும் சந்திக்கும் போது அதுக்கான மெனக்கடலும் இருக்கும். சில நேரம் நம்ம வந்து ஜிப்ரீஸாக ஏதாவது வளர வேண்டியதும் இருக்கும். தப்பு இல்லை. ஏன் அப்படி நான் அதை அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மொழி தெரியாததுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது ஜிப்ரீஸில் தான் பேசியிருப்போம். அதனால் அதை அக்செப்ட் பண்ண அதுவும் தப்பு இல்லையே அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுலேயும் ஒரு அழகு இருக்குல்ல. அதுதானே பெரிய இது இல்லையா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இதையும் நான் அக்செப்ட் பண்ணுறதுலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இப்போ ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த மாஸ்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய சவால்னு தெரியும். சில பேர் லைட்டும்பாங்க, சில பேர் டபுள் ஸ்ட்ராங்கும்பாங்க, சில பேர் பால் இல்லாமம்பாங்க, சிலருக்கு பால் கம்மியாக போடுங்கம்பாங்க, சிலர் டிகாஷனில் லைட்டாக ஊற்றுமாங்க. அப்பா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு டீ மாஸ்டராக இருக்கிறது கூட எவ்வளோ பெரிய சவால்டா. அதுவும் அந்த க்ரௌடில், பெரிய க்ரௌடாக வர கடையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஞாபகமாக கொடுப்பாப்புல. அப்போ அது ஒரு பெரிய இது இருக்கும்போது ஒரு நான் அப்போ யோசித்தது 10 ரூபா டீக்கே 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் இல்லையா. ஆனால் இந்த பாடல்ங்கிறது ஒரு லாங் லைஃப் வர்றது. அப்போ அது வெரைட்டியாக இருக்கிறது தப்பு இல்லையே அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. உங்களோட கேட்ச் ஃப்ரேஸ்ன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அது கரெக்டான வார்த்தையான்னு தெரியல. பட் ஆனால் இப்போது ஆசா உறவே இல்லை வந்து சில்லாஞ்சிருக்கியே, அது வந்து டக்குன்னு நமக்கு மனசுக்குள்ளே ஒட்டிக்குது இல்லையா. இப்போ நான் இது ஆக்சுவலி ஒரு வாட்டி யுகபாரதி அவர்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அவருக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து தப்புன்னு மைண்டில் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். நார்மலாக சொல்ல ரொம்ப யதார்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இல்லையா. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், அது நம்ம வண்டையை விட்டு போவே போகாது. அதே மாதிரி தான் உங்களுக்குமே. நான் வந்து இன்ஃபேக்ட் அது நான் யதார்த்தம்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம மண்டைக்குள்ளே ஒட்டிக்கும். எனக்கு தெரிஞ்சு தேன் சுடரே வந்து எத்தனை பேருக்கு அந்த அந்த ஃப்ரேஸ் வந்து அதுக்கு முன்னாடி தெரியவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்டையிலையும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆசை உறவு இது மாதிரி நான் நிறைய சொல்லலாம். நான்காலி கூட பார்த்தீங்கன்னா அந்த 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 ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த 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 வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, அது வந்து அது நீங்கள் எப்படி என்ன சொல்கிறது, எந்த வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து யோசிக்கிறீங்க, அவர் எப்படி எடுக்கிறீங்க? இது என்னன்னா, இது நீங்கள் வார்த்தையை வந்து விடுங்கல்ல, இதில் நீங்கள் சொன்ன 4 பாட்டுமே ஷான் ரோல்டன் என்னன்னா அவரோட தாக்கம் இருக்குல்ல, அந்த கம்போசிங் இருக்குல்ல, அதுதான் உங்களை வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஒருவேளை லப்பர் பந்து ஹிட் ஆகலை அப்படின்னா இந்த 2 பாட்டு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக அந்த எல்லாமே ஒரு டீம் ஒர்க். இப்போ அந்த கேப்டன் ஜெயிக்கும் போது, இப்போ தமிழரசன் ஜெயிக்கும் போது இது எல்லாம் வெளியே வருது இல்லையா. அதுக்கப்புறம் தான் அதை நுணுக்கமாக கவனிக்கிறாங்க. இதை நான் எங்கே உணர்ந்தேன்னா, யாஞ்சி பாட்டு ரிலீஸ் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் யாஞ்சி. ஆமா, யாஞ்சி எத்தனை பேருக்கு தெரியாது இல்லையா, ஆனா பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆகுது இல்லையா. ஆனா ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் வரைக்கும் வியூஸ் ஏறவே இல்லை. இதுக்கு அணிபுர பாடியிருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லி சாம்சிஸ் கால் பண்ணுற, பிரதர் கவலைப்படாதீங்க, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்க இந்த பாட்டு பேசப்படனாரு. ஓகே தலைவா அப்படின்னு வந்தேன். ஆனால் உண்மையாலுமே படம் வெளியே ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டு எங்கே ஒலிக்காத இடமே இல்லை. அப்போ என்னன்னா, பாட்டை தாண்டி படத்தோட வெற்றியும் ஒரு பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுளை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகர வார்த்தை தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரி ரூட்டை பிடிக்க போகிறது.
இப்போ நாங்காலியை வந்து எப்படின்னா இது ஏன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் தோற்று போனாலும் அதை போட்டுக்கலாம், ஒரு பொண்ணு ஓகே சொல்லிச்சுனாலும் பா மச்சான் நீங்கள் காலிடா அப்படிங்களாம், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுறது இல்லையா? இப்போ சில்லாஞ்சிரிக்கின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிரிக்கினா மீனிங் தெரியும். சில்லாஞ்சிரிக்கி சிரிக்கின்னு எத்தனை மாதிரி தான் சொல்ல முடியும்? அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை போகலாம்னா சில்லாட்டா சிரிக்கி சில்லி அது இதுன்னு சொல்லும்போது சில்லாஞ்சிரிக்கி அந்த இஞ்சி சவுண்ட் நல்லா இருக்கே அப்படின்னு அது அப்படியே பாடி பாடி பார்க்கும்போது வர்றது தான். ஆசை உறவே பார்த்தீங்கன்னா அந்த கதையிலே வரும்ல, அவனுக்கு மனைவி, அப்போ அவனுக்கான ஒரு ஆசையான ஒரு பொண்ணு தானே அப்படின்னு ஒரு அது அப்படி ஒரு இது பண்ணது அப்படி தான், அந்த மாதிரி தான் அமையிறது. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் அப்படி சுற்றி சுற்றி தான் சொல்லுவோம் இப்படி. ஏன்னா இது இந்த பாட்டை எப்படி நியாயப்படுத்தணும்னு யோசிச்சு. இப்போ தேன் சுடரே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இது வேணான்னு தான் சொன்னாங்க. தேன் சுடர் எனக்கே வந்து இன்னும் ரொம்ப பழைய வார்த்தையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அதில் வந்து அந்த பாட்டு முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் அது கேட்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபேக்ட் இன்னொரு ஃப்ரேஸ் நான் சொல்றேன்னா எழுதா கதையும் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஆக்சுவலி எழுதா கதையும் தான். ஏன்னா அந்த படத்தோட ஆத்மா இருக்குல்ல, அதை வந்து அந்த பாட்டு சொல்லிருச்சு. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்களே. இப்போ இதே சுச்சுவேஷனை சொல்கிறாரு ஐயா பிரபு. எப்பயுமே வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் இருப்பாப்புல டைரக்டர். ஐயா ஒட்டுமொத்தமாக வெளியே வர படம் முடித்து வெளியே வரும்போது இந்த ஹீரோக்கு வந்து ஆற்றுப்படுத்துதல், ஐயோ இந்த வார்த்தையில உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்பேன். ஐயா எப்படியோ தெரியும், இல்ல அது இல்ல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நான் கத்துக்கிட்டதுங்க அப்படின்னு. சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேற ஒரு வெர்ஷன் எழுதிட்டோம். ப்ரொடியூசருக்கு பிடிக்கல என்ன, ஆனால் டியூனு வந்து நல்லா டியூனு வந்து லாக் பண்ணியாச்சு. அப்போ வந்து யுவராஜ் கால் பண்ணுறாரு, அண்ணே இது நல்லா நாங்கள் வந்து எப்படி எழுதியிருப்போம்னா பிரியா விடையோ ஏதோ ஒன்று அப்படி எழுதியிருப்போம், இது என்னால் கனெக்டே ஆக முடியலண்ணா ப்ளீஸ் அப்படின்னதுனா சரி ஓகேடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இருறா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எங்கேயோ ஈஸியர்லேயே ஓய்மார்லேயே போயிட்டு இருக்கும்போது கனத்த மௌனம் போல கோபம் எதுவும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் எதுவும் இல்லை, எனக்கு இது வந்தோடனே அப்படியே பிரபு கால் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் யுவராஜுக்கு கால் பண்ணி சொன்னோன்னா இது சூப்பராக இருக்குது அப்படி லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது என்னன்னா ஒரு வேகம், என்னடா இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே எழுதுனது ஓகே ஆகலைங்கிற அந்த ஒரு ஆதங்கமும் இருந்தது. ஆனால் அந்த ஆதங்கப்பட்டுட்டு இல்லை சண்டை போட்டுருந்தா இந்த பாட்டு வந்திருக்காது. இப்போ நாங்களே இல்லை இது நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று தேவைப்படுது இல்லையா, அந்த தேடல் தான். அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அது கொண்டு வந்து சேர்த்துச்சு. நல்ல வேலை நீங்கள் அதை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிங்க. தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் எடுக்காத ஒரு முடிவை பற்றின ஒரு படம் இல்லையா? எழுதா கதையோங்கிறது எத்தனையோ வகையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது வந்து அந்த பொண்ணுக்கும் சரி, அதாவது இவங்களுக்கும் சரி, அவங்க அம்மாக்கும் சரி, பார்த்த நம்மளுக்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே அது வந்து பொருந்துறப்போ அது வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு மீனிங் கொடுக்குது இல்லையா? அது ஒரு லேயர்ல ஒர்க் ஆகல. பாத்தீங்களா? இப்ப அந்த டைரக்டரும் வராரு பாருங்க, அந்த டைரக்டர் அந்த ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சதுனால இவ்வளவு தூரம் யோசிக்க முடியுது. இப்ப சப்போஸ் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சிங்கே ஆகாம இருந்திருந்தா அந்த பாட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க, அது ஒரு பாட்டாவே கன்வெர்ட் ஆயிருக்காது. ஸோ அந்த டைரக்டரோட வேல்யூ ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லைங்க, பாரதிராஜ் சார் படமாக இருக்கட்டும், மணி சார் படமாக இருக்கட்டும், அவங்க அந்த பிளேஸ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. பாலுமகேந்திரா சார், சில பேரை சொல்ல பாலச்சந்தர் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிசிஸ்டாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா ராஜா சாரோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 பேரோடய இருக்கும். அது ஏன்னா அவங்க அதுக்கான வேலையை செய்வாங்க, அதை வந்து அழகாக தூக்கி கொடுப்பாங்க. ஒரு டைரக்டர் எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கோ எந்த டெக்னீஷியனுக்கோ ஒரு டைரக்டர் வேணும். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், தாமரை எம்எம் கௌதம் மேனனை பிரிக்க முடியுமா? ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்காருன்னு வைங்களேன். இவங்க கௌதம் மேனன் சாரோட வேலையை கரெக்டாக செய்யும்போது இவங்கெல்லாம் 2 பேருமே தானாக வேலை வந்தாங்களே, அதுதான் மேஜிக். நீங்கள் பேசுறதுலேயே தெரியுது நீங்கள் நிறைய வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெஃபினட்டாக ஒரு எழுத்தாளராக இருக்கிறப்போ வாசிப்பு வந்து அப்படியே சேர்ந்து தான் இருக்கும், அதை பிரிக்கவே முடியாது இல்லையா? உங்களை ரொம்ப பாதித்த சில எழுத்தாளர்கள், லிரிசிஸ்ட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? எனக்கு எழுத்தாளர்களே போகலாம். கி ராஜநாராயணன் சொல்லலாம், ஜெயமோகன் சார் சொல்லலாம், அப்புறம் ஜெயகாந்தன் சொல்லலாம், அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன், சுஜாதா சார், மதன் சார். இல்லை என்னென்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ அவங்களெல்லாம் பிடிக்குதுன்னா இவங்க தான் நம்மளை அப்படியே வழிநடத்தி கூட்டி. அதுவும் முக்கியமாக ரோல் சுஜாதா சாருக்கு. அவரோட கற்றதும் பெற்றதும் என்னை அப்படியே ஒவ்வொரு இலக்கியவாதியாக கூட்டிகிட்டு போச்சு. அவர் அசால்ட்டாக சொல்லுவார், இது எனக்கு படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்பாரு. டக்குன்னு நாங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி போய் படிப்போம். ஸோ அவர் தான் எங்களெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு போனார். ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாடலாசிரியர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு நிறைய பேர், கண்ணதாசன் ஐயா பிடிக்கும், உடுமலை நாராயண கவியை பிடிக்கும், தஞ்சை ராமதாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு தான் இந்த ஜிப்ரீஸ்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. ஜாலியோ ஜிம்கானோலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் தான் ஆரம்பித்தார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதகாசி ஐயா பிடிக்கும். இவரெல்லாம் அப்புறம் வாலி ஐயா, வைரமுத்து சார், இப்படி எல்லாமே முத்துக்குமார் சார், எல்லா யுகபாரதி சார். யுகபாரதி சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கற்பனையோட உச்சம் வைரமுத்து சார்னா அதை அப்படியே எளிமைப்படுத்துவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டாலே அவ காதலை, அது பாட்டை கேட்கும்போது சூப்பராக இருக்கும். சொல்லிட்டாலே அவ காதல், அவ்வளோதான், ஏன் முடிஞ்சு போச்சு. இதில் போயிட்டு அவள் கண்களால் அப்படின்னு அது ஒரு காலம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 80s பார்த்தீங்கன்னா நின்று நிதானமாக ஒரு பாட்டை கேட்டு அதை அலசி ஆராயறதுக்கு டைம் இருந்தது. ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்பாங்க, நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை பேசுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. முழு பாட்டை கூட நம்ம கேட்கறது இல்லையா? அதில் 10 செகண்டையோ 20 செகண்டையோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக கேட்குறேன். ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு புது பாட்டு வந்து ஒரு 20 செகண்ட் வரும், நல்லா இல்லை ஃபுல்லாக கேளுடா இல்லையா? அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக எழுத வரவங்களுக்கோ இல்லை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பிரேக் இன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பேசணும். நான் வந்து வெறும் ஒரு எழுத்தாளராக நான் ஆகணும் அதனால நான் வாசிக்கிறேங்கிறத தாண்டி ஐ திங்க் அது வந்து ஒரு நம்ம லைஃப்லேயே ஒரு கம்பெனியனாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. ரீடிங் வந்து எனக்கு அப்படி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருந்திருக்கு உங்கள் லைஃப்பில். நீங்கள் வந்து திருச்சியில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இங்கே வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பல வேலைகள் பற்றி பேசியிருந்தீங்க. டீ கடையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணாத ஏதோ கப்பல் எலக்ட்ரிஷியனாக போயிருந்தீங்கன்னா கூட சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அதனால அப்போது இந்த ஃபேஸஸ் எல்லாமே உங்கள் கூட இருந்தப்போ உங்களுக்கு படிப்பும் எழுத்தும் எப்படி இருந்தது? அதான் எப்படின்னா 2 வித படிப்பு இருக்குல்ல. இப்போ வார்த்தையை படிக்கிறது வேற, வாழ்க்கையை படிக்கிறது வேற இல்லையா? இப்போ வாசிப்பு எவ்வளோ தூரம் ஒன்று வேணும் அப்படின்னா, வாசிப்பு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ மனப்பயிற்சி வேணும்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு மனசை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மனுஷனும் மரமும் கிட்டத்தட்ட நான் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கும் மரமும் பார்த்திங்கன்னா 2 வளர்ச்சி இருக்குது. மரம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கியும் வளரும், மேல் நோக்கியும் வளரும். கீழ் நோக்கி வளர்றது வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அந்த மரத்தோட கம்பீரம். அதே மாதிரி மனுஷனுக்கு 2 வளர்ச்சி இருக்குது. ஒன்று அக வளர்ச்சி, இன்னொன்று புற வளர்ச்சி. நீங்கள் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், இல்லை ஒரு குட்டையாக இருக்கலாம், இல்லை நெட்டையாக இருக்கலாம், எப்படியுமா இருக்கலாம், ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஆள் பல்காக இருப்பாங்க. மனசு பார்த்திங்கன்னா ஐயோ ஏதோ சாதாரணமாக அப்படின்னா கூட அதிர்ந்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ மனப்பயிற்சி ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சிக்கு வாசிப்பு தான் பெரிய பலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வாசிப்பு இருக்கும்போது ஒரு ஒரு படைப்பாளனோ ஒரு மனுஷனோ, சாதாரண ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த வாழ்க்கை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் படிக்கும்போது நிறைய வாழ்க்கையோட எசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அதே மாதிரி வார்த்தையை படிச்சிட்டா மட்டும் கவிஞர்கள் ஆயிட முடியாது, வாழ்க்கையும் படிக்கணும். இப்போ ஒரு வாழ்க்கை அப் அண்ட் டவுன் இருக்குது, எல்லாமே சின்ன இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட நான் பேசுகிறேன்னு வைங்களேன். இப்போ உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு நான் யோசிக்கும் போது தான் நான் எழுத்தாளன் ஆக முடியும். இவங்க வந்தாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அழகாக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கலாம். ஆனால் அந்த கதையை கண்டினியூ பண்ணணும்னா உங்கள் கேரக்டர் என்னால் அப்சர்வ் பண்ண தெரியணும். நான் நல்ல விதமாக பண்ணுறேன்னா தெரியாது, அட்லீஸ்ட் ஓரளவுக்காது அப்சர்வ் பண்ணால் தான் அந்த கதையை வந்து நீட்டாக நான் எடுத்துகிட்டு போக முடியும். புரியுதுங்களா? அப்போ மனசோட இயக்கத்தையும் நம்ம இயக்க தெரியணும். புரியுதுங்களா? அப்போது ஸோ இவ்வளோ கவனிப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்க்குறது வேறு, கவனிக்கிறது வேறு. கரெக்டாக? இப்போ நம்ம ஒரே தெருவில் 1000 முறை போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்கிறது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். ஒரு முருங்கை மரம் இருக்குது, அது பல வருஷம் இருக்கியா? நான் கவனிக்கலைன்னு சொல்லுவோம், பார்க்கலைன்னு சொல்ல மாட்டோம். கவனிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிங்க. நம்ம ஒரு அட்ரஸை தேடிட்டு போனோம்னா 1 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் மாதிரி தெரியும். ஆனால் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்துட்டோமே சாதாரணமாக நம்ம தேடி போகும்போது நிறைய, அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கவனிச்சிட்டே போகும்போது அது லாங்காக தெரியும். இதே பழகினதுக்கப்புறம் அதை கவனிக்கவே மாட்டீங்க, பார்த்துக்கிட்டே போவீங்க. ஸோ அதை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது அந்த கவனம் இந்த மைண்டுக்கு வேலை தராதுலன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், தூக்கமே வராதவங்களை ஒரு புத்தகம் படிக்க சொல்லுங்கள், அசால்ட்டாக தூக்கம் வரும். ஏன்னா அவன் கவனிச்சா தான். ஆனால் வீடியோ பார்க்குறவனுக்கு தூக்கம் வராது. காரணம் என்னென்னா அவன் மைண்டுக்கு வேலை தரலையே, கண்ணுக்கு மட்டும்தான் வேலை தரான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வாசிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கிறது இல்லைங்க, ஆனால் ஆடியோ புக்காக கேட்டுக்கேன். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். முடியாத பட்சத்தில் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரு சோம்பேறித்தனமாக ஆகிட்டிங்கன்னு வைங்களேன். ரீடிங் மஸ்ட். அது உங்கள் கண்ணுக்கும் சரி, உங்கள் மைண்டுக்கும் வேலை சரிங்க. உங்கள் கண்ணு வழியாக உங்கள் மைண்டை ஏற்குறீங்க, அது உங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக டச்சும் பண்ணோம். கவிதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாகவே எளிய மக்கள்
காணாது இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம பேசின லெஜெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்களே இன்க்ளூடட், நான் வந்து எல்லாருமே ரொம்ப இயல்பான ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை பேசியிருந்தாலும் என்னவோ கவிதையா ஐயோ அப்படி அந்த ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுதுல்ல, அது வந்து மாறுமா? அது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய மாறிடுச்சுங்க, அது வேற. ஏன்னா சிலது கவிதையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கவிதைன்னு அவங்க நம்புற ஒரு குரூப்பும் இருக்காங்க. அது என்னன்னாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கவிதை அப்படிங்கிறது பொதுஜன மக்களை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வர்றது தான் அந்த வடிவம். எல்லாருக்குமே சில விஷயம் புரியாது இல்லையா, அதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் புது கவிதைகள்லாம் வந்துச்சு. அப்புறம் இது புது கவிதையா அப்படிங்கிற டவுட்டே வந்துச்சு எனக்குலாம். அப்படிலாம் ரொம்ப தரம் தாழ்ந்தும் போச்சு. அது 2 விஷயமும் இருக்குது. நீங்கள் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கீழே கொண்டு போய் போனீங்கன்னா மக்களை அப்டேட் பண்ணுறது நம்ம வேலை தானே. புரியுதுங்களா? இப்போ பாடல் வழியாக நம்மளை அவங்கள கூட்டிகிட்டு வந்தாலும், இப்போ நம்ம இப்போ என்னோட நாவல் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் தான் நான் வந்து ஒரு படைப்பாளியாக உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. அவரை தான் நான் நிறைய ஃபாலோ பண்ணேன். ஆனால் அதுக்காக நான் ஜெயமோகனையோ ஜெயகாந்தனையோ படித்ததுக்கப்புறம் அவரை எனக்கு கீழே பார்க்க தெரியல. அவரும் எனக்கு இவங்களுக்கு ஈக்குவலான ஆள் தான் நான் பார்ப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அது இலக்கியம், இது வந்து லேகியங்கிற மாதிரி பேசுவாங்க. கிடையாது, நான் அப்படி எல்லாம் எழுத்து தான். என்ன அந்த டைமில் நீங்கள் ஒன்று இப்போ ஏபிசிலேருந்து தானே ஆரம்பிக்குது, ஆனால் ஒன்றுலேருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ எல்கேஜி டீச்சரும் முக்கியம் தானே, 1ஆவது வாத்தியாரும் முக்கியம் தானே. அப்போ நீங்கள் டாக்டர் படித்ததுக்கப்புறம் அவங்கள மறப்பீங்களா? முகம் ஞாபகம் இல்லைனாலும் அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே. ஸோ இதெல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். அதனால் அந்த ஃபார்ம் வந்து சில நேரம் இறக்கணும், சில நேரம் கூட்டிகிட்டு போகணும். இப்போ சங்க தமிழ் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து எதுகை முனை கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? இப்போ நமக்கு எல்லாமே நினச்சா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி கிடையாது, நீங்கள் மெமரியில் தான் கொண்டு போகணும். இப்போ மெமரியில் பார்த்தீங்கன்னா சத்தம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதிங்கன்னா யுத்தம்னு வந்துச்சுன்னா அது ஈஸி, அப்படிக்கு தான் அதை பண்ணோம். அதை உடைக்கிறது தான் புது கவிதை. அதை உடைச்சி ஹைக்கூ வந்துச்சு, அப்புறம் என்னென்னமோ வருதுன்னு வைங்களேன். அது என்னென்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் வரும். ஆனால் கவிதையை வாசிக்கிறவங்க நிறைய இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தேவதச்சன் ஒரு கவிஞர் இருக்கார். அவரோட சிறந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா சின்ன நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு. அவரோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா நேச்சர் அவ்வளோ ரசிப்பார். இப்போ ஒரு கவிதை சொல்கிறேன் பாருங்களேன். துணி துவைத்து கொண்டிருந்தேன், காதில் கேட்டது பறவைகள் போடும் சப்தம். மறுபடியும் துணி துவைத்து கொண்டிருந்தேன், காதில் கேட்டது பறவைகள் போய்விட்ட நிசப்தம். மறுபடி துணி துவைத்து கொண்டிருந்தேன், காதில் கேட்டது நிசப்தம் போடும் சப்தம் அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு கவிதை இல்லையா? இதுக்கு ஈக்குவலாக ராஜநாராயணன் எழுதுவார். அவர் கதையில் எழுதியிருப்பார். ஒரு மங்களான காலை பொழுதில் பால் கறக்க பால்காரர் வராங்க. அப்போ இவர் கட்டில் படுத்துட்ருக்காரு. அப்போ அந்த விஷுவலை எப்படி கொண்டு வராங்க பாரு, ரைட்டிங்கில் நீங்கள் கேமரா வச்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன். பால் கறந்தாருங்க. பால் எப்படின்னா சத்தம் கேட்டது, பால் கறக்கும் சத்தம் எப்படின்னா பால் பாத்திரத்தில் படும் சத்தம். அடுத்து எழுதுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு, பால் சத்தம் கேட்டது, பாலில் படும் சத்தம். மறுபடியும் சத்தம் கேட்டது, பால் நுரையில் படும் சத்தம். நிறைஞ்சிருச்சு. இது எப்படி நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வர முடியும்னு அசாத்தியமாக கொண்டு வராங்க பாருங்கள். இதுதான் இது. இப்போ என்னென்னா, இதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் விசுவல் பண்ணலாம். ஆனால் இதே படமாக நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் இமேஜின் பவரும் உங்களுக்கு வாசிப்பில் உருவாகும். அதனால் சொல்கிறேன் நான். இதோட ஆப்போசிட்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ளிப் சைடும் வந்து நம்ம பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் ஸ்கூலில் படிக்கும்போது தான். த கர்டன் இஸ் ப்ளூ அப்படின்னா ப்ளூனா வந்து சோகத்தை குறிக்குது, இதை குறிக்குது, அதை குறிக்குதுன்னு பெரிய தீசிஸே எழுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூன்னு பாட்டு இல்லாமல் இதில் ஹாலிவுட் பாட்டிலே இருக்காது. அது நான் வந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன், நம்ம இந்தியாவில் இருக்க பையன் தான், இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்கேன். அண்ணே ப்ளூனா பெயின்னு அதை வச்சு பாட்டு எழுதுனா அப்படின்னு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னா அப்புறம் தான் அவனுங்க லிரிக்ஸ் எல்லாம் கவனிக்கிறேன். எங்கே எல்லா இடத்துலையும் ப்ளூ எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. இல்லை, ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ அவ்வளோதான், அதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை. அன்றைக்கி அந்த கலரில் கட்டன் போட்டிருந்தாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ ஒரு எழுத்தாளராக இருக்கிறப்போ அந்த இன்னசென்ஸை உங்களால் எப்படி ரீட்டைன் பண்ண முடியுது? இல்லை வந்து அது ஏன்னா இப்போது நீங்கள் அதை யோசிச்சு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 கோணங்களில் 4 லேயரில் நம்ம யோசிக்கும் போது தான் ஒரு நல்ல தாட் வெளியில் வருது இல்லையா? இப்போ ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயமா பார்க்கறத வந்து தாண்டி அந்த இன்னசென்ஸ் எங்கேயோ தொலைஞ்சு போகுதோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இப்போ சில நேரம் இப்போ தவிர்க்கவே முடியாமல் ஒரு பாட்டை நம்ம இது எழுதித்தான் ஆகணுமா அப்படின்னா எழுதித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் வரும்போது நம்ம ஏமாற்றிக்கிறோம் இல்லையா?
இப்போ அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா இது எனக்கு இந்த பாட்டு எழுத பிடிக்கல அப்படின்னு? அது தப்பாகும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள நம்ம லைஃப்பில் பார்த்த விஷயத்தை தான் எழுத முடியுது, இல்லை பாதித்த விஷயத்தை எழுதலாம். சில நேரம் நமக்கு எதுவுமே நடந்திருக்காது, நம்ம எழுதுவோம். இப்போ கனவே கனவே பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ் ஃபெயிலியராங்க அப்படின்னு. இல்லையே, நான் லவ்வில் ஜெயித்தவன், எனக்கு நான் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, அந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு பீரியட் இருக்கும் எனக்குல்ல, அது லவ் ஃபெயிலியர் தானே, அதுக்கு ஈக்குவலான பெயின் தானே, அந்த பெயினை பார்த்தவன் தானே, அதனால் என்னால் எழுத முடியுதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து இது டைரக்டர்ஸ்க்கும் சொல்லுவாங்க, ரொம்ப நிறைய ரொமான்ஸ் படம் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப வந்து நார்மலாக இருப்பாங்க, பெருசாக ரொமான்டிக்காலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கவிதையை வந்து லிட்டரலாக வாழ்க்கை உங்களுக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பர்சனல் லைஃப்லேயும் வந்து ஒய்ஃபுக்கு கவிதை சொல்கிறது அப்படியா? அதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் என்னன்னா, ஆனால் அன்பாக இருக்க எல்லாருமே ஆண்கள் வந்து எப்படின்னாங்க, ரொம்ப இஎம்ஐ ரொம்ப எப்படியா இருந்தாலும் அதை தான் யோசிப்பான். புரியுதுங்களா? ரொமான்டிக் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தான், யாருமே இருக்கக்கூடாதெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டுலாம் வேலை செய்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம நம்பி வர வரைக்கும் ஒன்லி லவ் பண்ணிகிட்டே மட்டும் இருந்திருப்போம். எங்கே ஸ்டாப் ஆகுறோன்னா அது தப்பு தான், ஆனால் அதை மாற்றிக்கணும். எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னா, இவளை வச்சு காப்பாற்றுங்கிற ஒரு இடம் வருதில்ல, அப்போ நாம் வந்து ஒரு ஏதோ போர் வீரன் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் என்னன்னாங்க, இப்போ அதுதான், அது நல்லதும் கூட கெட்டதும் கூட. இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் அதை பண்ணலைனாலும் உங்களை வச்சு செய்வாங்க, அதிகமாக பண்ணினாலும் வச்சு செய்யும். அந்த எப்படி தான் இருக்கிறது? ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு இப்படி ஒரு மந்த்லி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கோம்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. அது வந்து அதனால் நிஜ வாழ்க்கையில் நம்மளே யோசிப்பேன், நம்மளாம் கரெக்டாக தான் இருக்கிறோமா, லவ்வபுளாக தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நான் அந்த லைனில் எழுதியிருப்பேனே, என்னோடு இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் இருக்கிற பாசமா இருக்கியா, இது நான் ஃபீல் பண்ணி எழுதுனது. நானா எனக்காக என் மனைவி கூட நான் திட்டுவாங்க. ஏன்னா இது உண்மை, அது கதையே அப்படிதான். அவர் சொல்லும் போதே வந்து பக்கத்தில் தான் இருப்பான், இதுக்காக தான் இருப்பான் அப்படிங்கிற, ஆனால் இவன் கண்டுக்க மாட்டாயா அப்படின்னு தான் தமிழ் சொன்னது. அதை வச்சு தான் நான் ஐடியா பண்ணி, ஓ சூப்பர், நல்ல ஐடியா, இது நானும் அனுபவப்பட்டிருக்கேனே அப்படின்னு நான் வந்து இது பண்ணுவோம். சூப்பர். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்கணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப உங்கள் பாடல்கள் பற்றியும் சரி, பொதுவாகவும் சரி பேச முடிஞ்சது. ரொம்ப ஆனஸ்டாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் பதில் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஒன்ஸ் அகேன். அண்ட் வேறு வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். அண்ட் கூடிய சீக்கிரம் ரஹ்மான் சார் கூடயும் நீங்கள் பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த விஷயத்தை வந்து யூனிவர்ஸ்க்கு அமிச்சிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நடந்துடணும். நீங்கள் தலைவர் எப்படியாவது என் வீடியோ பார்த்துருவாருன்னு பார்க்குறேன். ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பாக அவரோட பண்ணணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஐயாவோட எழுதிடணும். ஆமாம். ஸோ அதுவும் நடக்கணும், அதுவும் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமே நடந்துடணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்ப நல்ல இயராக இருந்துச்சு. லப்பர் பந்து, அனிமல் இப்படின்னு நிறைய ஹிட்ஸ் இருந்தது. இந்த வருஷமும் அது இருக்கு. இந்த வருஷம் நல்ல ஸ்டார்டிங்கோட ஆரம்பிச்சு. ஆமா, குடும்பஸ்தன், விடாமுயற்சி, தனியே பாட்டு, இப்போ டூரிஸ்ட், பிளாக் பஸ்டர். ரொம்ப ஹாப்பி. இந்த பிளாக் பஸ்டர் பெரிய நன்றி சொல்லணும் மக்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பாடல்கள் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்டர்வியூங்கிற பேரில் ஏதோ ஒன்று கேட்காம என்னைய நீங்கள் வந்து அதாவது என்ன அளவுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அதுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.